நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்கான சளி பிரச்சனைக்கு தான் நறுக்கு மருந்து ரெடி பண்ண போகிறோம். இது 3 வேளை கொடுத்தா போதும், கம்ப்ளீட்டாக சளி ஃபுல்லாக க்யூர் ஆகிடும். வாங்க அதுக்கு என்னென்ன இலை யூஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம். இந்த இலை பேர் ஆடுதொடா இலை, 4 கற்பூரவள்ளி இலை, அது கூட ஒரு வெத்திலை, அது கூட இந்த முருங்கை மொட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அது கூட தூதுவளை இலை, இந்த இலைக்கு பேர் முசுமுசுக்கை, இதுக்கு ஒரு 4 இலை சேர்த்துக்கலாம். இது ஓலை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, இது பேர் மாந்த பச்சை இலை. இந்த பூ பேர் வேலத்தூரில் எடுக்கக்கூடிய பூ, வேலத்தூர் பூ. கூட துளசி எடுத்திருக்கேன், நான் கருந்துளசி எடுத்திருக்கேன், வெண்துளசி கிடைச்சா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. மணத்தக்காளி கீரை இலை ஒரு 5-6 எடுத்திருக்கேன். வெள்ளைக்காக்கரட்டை பூ இலை, எனக்கு பூ கிடைக்கல, அதனால் நான் இலை எடுத்திருக்கேன். மொத்தமாக நான் 11 இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன். நாம் எடுத்து வச்சுருக்க மூலிகை எல்லாத்தையுமே ஒரு சட்டியில் போட்டு நல்லா சூடு வந்ததும் வறுத்து எடுத்துக்கணும். இதில் எண்ணெய் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம வெறுசாக தான் இதை ஃபுல்லாக வதக்கி எடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும்னு நான் காட்டுறேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மூலிகையெல்லாம் இடிகல்லில் இடிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம், தண்ணீர் விட்டு லைட்டாக. நான் சுடு தண்ணி யூஸ் பண்ணி அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன். இதை குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கம்மியாக கொடுக்கலாம், பெரியவங்க அப்படின்னா இது ஃபுல்லுமே குடிக்கலாம். தொடர்ந்து 3 நாள், காலையில் குடித்தா காலையில், இல்லை ஈவினிங் குடித்தா ஈவினிங் டைமே 3 நாள் கழிச்சு வாங்க, கண்டிப்பாக சளியெல்லாம் தீர்ந்துடும்.